எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரல் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற சமையல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல் செய்கிறதுக்கு தேவையான ஈரல் நல்லா கழுவி எடுத்து அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அந்த ஈரல் மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக அந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் அதில் போட்டுக்கணும். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வரும்ல ஈரலில், அதனால் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் விசில் வைக்கணும். எத்தனை விசில்னால் ஒரு 3-4 விசிலே வெந்துடும். ஈரல் ஒரு அரை வேக்காடாக நம்ம அதை அவிச்சு எடுத்துக்கணும். அதை அரை வேக்காடு அளவுக்கு நான் அவிச்சு எடுக்கிறதுக்கு விசில் வச்சுட்டேன். அதுக்கட்டி நம்ம தேவையான மசாலா இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேஸ்ட்டு ஊற்றணும். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நான் 3 தக்காளி மீடியம் சைஸில் இருக்க 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 7-6 பூண்டு பல் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதை தோலை நல்லா உரிச்சிட்டு அதில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு உள்ளங்கை ஃபுல்லாக மிளகு எடுத்துக்கணும். அது உள்ளங்கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இருக்குதுல்ல, நம்ம இந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது கொஞ்சமாக எடுத்து அதையும் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய பட்டை இருந்துச்சுன்னா அந்த பட்டை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக புட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, அந்த 4-5 கிராம்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். அதை நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ அரைக்க போகலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிளகுலாம் நல்லா அரைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. அதுக்கு ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணணும். அதை தனியாக பொடிசாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் என்னென்ன போட்டு வதக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை இதில் போட்டுட்டு அதையும் நல்லா எப்படின்னா செவந்த நிறமாக வரணும். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை கிண்டணும். ஆனால் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா அங்கே ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே காரம் அதிகமாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிட்டு நல்லா அதை கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் பபுள்ஸ் மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வரும். இந்த அளவுக்கு இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அழகாக கிரேவி பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கறி. இப்போ அந்த கறியில் இருக்கிற தண்ணி நம்ம கீழே வேஸ்ட்டாக ஊற்ற தேவையில்லை. அந்த தண்ணியை இதில் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கறியும் இதில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அரை வேக்காடு தான் நம்ம ஈரலை அவிச்சு எடுத்துருக்கோம். இந்த தண்ணியில் இந்த மசாலா தண்ணியில் அது முழுசாக வேகணும். அதனால் பாதி வேக்காடு வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதனால் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பெப்பர் நமக்கு காரம் நல்லா தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவிக்கு நல்லா அப்படியே காரசாரமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் உப்பு கொஞ்சம் நான் இதில் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கிண்டி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இந்த அளவுக்கு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக கொலன்னு சதன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈரல் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.